சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எம்மா வட்டையில சோறு வச்சிட்டீங்களா? எம்மா சோறு வைக்காண்டான்னு சொன்னாலும் கியாக்கியலா. என்னையா புலம்பிட்டே இருக்க? நீ கொஞ்சம் நேரம் விட்டியா? அதுக்கு இல்லம்மா, கேண்டீன்ல தான் விலை குறைவா சாப்பாடு கிடைக்கலமா. புறவை எதுக்குமா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய்கிட்டு நான் சொன்னா கியாக்கியலா. இந்த வயசான காலத்துல எதுக்கு போட்டு செஞ்சுட்டு கிடைக்கிய? என்னத்த வயசான காலம், அதெல்லாம் நல்லதான் இருக்கேனா. அந்த காலத்து சோளச்சோறு கம்மங்கஞ்சில குடிச்சு வளர்ந்த உடம்பு. அதான் இன்னைக்கு கொஞ்சம் திடகத்திரமா தான் இருக்கேன். நான் நல்லா இருக்க வரைக்கும் செய்தி எடுத்து போட தானவையா செய்வேன். நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னா அதான் ஒரு தாலி நூலை கெட்டலான்னு பாக்கேன். நீ தான் வேண்டாம் வேண்டான்ட்டு கிடக்க. உண்மை இருங்கம்மா, எதை பேசினாலும் கடைசியில அதுல கொண்டு விட்டுருங்க. நான் வேற என்னத்தையா உன்ட்ட கேட்க போறேன், பேச போறேன். எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? ஊர் உலகத்துல எந்த தாய்மாட்டு கேட்டாலும் இதைத்தான் சொல்லுவாவோ. நல்லபடியா பிள்ளைய பெற்று எடுத்து வளர்க்கணும். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு அதுக்கு ஒரு கல்யாணம் கட்சி பார்க்கணும். அதுதானையா எங்களுக்கு எல்லாம் ஆசை. விட்டுட்டு லட்சமும் குவாடியும் துட்டு பார்க்கணும்னு ஆசை பத்துக்க. அதெல்லாம் எனக்கு 5 வயசா மேல ஆசையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது பத்துக்க. சரிம்மா, நடக்குது நடக்குமா. அதுக்குன்னு ஒரு காலம் வரும். காலம் என்னைக்கியா வரும்? நம்ம தான் காலத்தை உருவாக்கிக்கிடணும். உனக்கும் வயசாயிட்டு போதில்ல ஐயா. வட்டையை வச்சிட்டீங்களா இப்படி? ஐயே, அவசரத்துல வெறும் பேக்க மட்டும் தான் தூக்கிட்டு வந்தேன். வட்டையை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன் அடுக்காலையில. பேக் எல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வரைய? நான் தான் எடுத்துக்கிட்டு வேணே. வட்டையை மட்டும் கொண்டாங்கன்னு. சரியா, நீ இப்படின்னா வட்டையை எடுத்துட்டு வரேன். அங்கேயே வச்சுட்டு வந்துக்க. எறும்பு ஊர கல்லும் தையுமா நினைச்சுட்டுதான் நானும் தேனம் 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 சொல்லிட்டு கிடக்கேன். இவன் கல்லு மனசு என்னை கரையுதுன்னு பாப்போம். பேக்ல நேத்து டைரி எடுத்து வச்சுமா பாப்போம். இது என்ன செம்பருத்தி பூ? இதை கொண்டு என் பேக்குக்குள்ள யார் வச்சா? சரி, எப்படியோ வந்திருக்கும். இல்லன்னா அம்மா தான் வச்சிருப்பாங்க தெரியாம. தூக்கி தூர போடுவோம். ஆபீஸ் கொண்டு போனேன். என்னடா யாருடா பூ தந்தா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணுவானுங்க. பீஸெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்ல. இது எப்படிதான் பண்ணுதாங்கன்னே தெரியலப்பா. சரி, எதுக்கும் வீடியோ பாப்போம். நம்மளால முடிஞ்சா வீட்டுல பண்ணி பாப்போம். பீஸா பண்ணுவது எப்படி? போச்சு, அசமா மாட்டிக்கிட்ட போல இருக்க. நான் எதேச்சியே தூக்கி போட்டேன். அந்த பொண்ணு தலையில போய் ஐயோ இப்படி ஆகும்னு நினைக்கலையே. யாரும் பார்த்தாங்களே என்னவோ தெரியலையே. நல்ல வேலை அந்த பொண்ணு கவனிக்கல. அப்படியே எஸ்கேப் ஆயிர வேண்டியதான். ஐயோ, வட்டையை மறந்துட்டோமே. அவ்வளவுதான், இன்னைக்கு எடுத்துட்டு போலன்னு கொண்டுட்டாங்க அம்மா. எனது தலையில செம்பருத்தி பூ ஒதுக்கி வச்சிருக்கா. நான் வந்து உட்கார்ந்தது கூட தெரியாம போனையே நோண்டிட்டு இருக்கல. ஐயோ, அவங்க அம்மா வர வந்துட்டாங்களே. எடியா மக்கா மீனா, என்னம்மா எப்ப வந்திய? நான் வந்து 5 நிமிஷத்துக்கு மேல ஆகுது மக்கா. இடி வாயாம என்ன திடீர்னு போனு சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்க. கோவப்பட்டாலும் கோவப்படுதாங்க. சிரிச்சிட்டு சந்தோஷமா சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்க. இந்த போன ஒய்யாம பாக்காத மக்கா, கண்ணு ஒரு மாதிரி ஆயிரும்பத்துக்க. ஏம்மா, இந்த பீஸா செய்து எப்படின்னு பாத்துட்டு இருக்கேம்மா. அதெல்லாம் ஒண்ணு செய்யட்டா. வீட்டுல சாம்பார் ரசம் அந்த மாதிரி வச்சு பழகு. ஆமா, என்ன மக்கா என்ன தலையில செம்பருத்தி பூ ஒதுக்கி வச்சிருக்க? ஐயே, செம்பருத்தி பூ இது யாரு என் தலையில வச்சு விட்டா? நான் வைக்கலையே. நான் வைக்கலமா. அது எப்படி வந்தனே தெரியல. எப்படி வந்து தெரியலையா? அந்த அளவுக்கு லட்சணத்துல நீ இருக்க. என்னத்து சொல்ல? இன்னைக்கு இல்லனா என்னைக்காவது ஒரு நாள் கள்ள பையன் நம்ம வீட்டுக்குள்ள போவதான் போறான். முன்னே போவான். முன்னே அவளத்தையும் அள்ளிட்டு போறான். அதான் நடக்க போது பாத்துக்க. எப்ப பார்த்தாலும் இந்த போனையா வச்சிருக்கிறீ. சொன்னாலும் கோவம் தான் வருது. என்ன செய்ய? ஐயோ பாவம், நம்மளால அந்த பிள்ளைக்குதான் ஆச்சு. இப்படி அந்த பூ அங்க போய் போலன்னு யாரு கண்டா? காதுல லேசதான் தூக்கி ஏறிச்சு. அது டக்குன்னு போய் தலையில போய் இருந்துட்டு. செம்பருத்தி பூ எப்படி வந்திருக்கும் என் தலையில? இவர்தான் தூக்கி எறிஞ்சிருப்பாரோ? ஆளு அப்ராணியா இருக்காரு. ஆனா பண்ணதெல்லாம் வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சரி, தொலைஞ்சு போன போனை கண்டுபிடிச்சு கொடுத்தாருன்னு சொல்லி இவர் மேல மதிப்பு மரியாதையும் வச்சிருந்தா இவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? ஏதாவது ஏசலான்னு பார்த்தா அம்மா வேற இருக்காங்களே. இருக்கட்டும், இவருக்கு ஒரு நாள் இருக்கு. ஐயோ, அந்த பொண்ணு பார்க்க பார்வையே சரியில்லையே. அம்மா, நம்மள தப்பா நினைச்சிருக்குன்னு நினைக்கேன். ஐயோ கடவுளே, இது என்னடா கூத்தா போச்சு. பேசாம உண்மையை சொல்லிடலாமா? நான் சாரி, நான் தெரியாம சும்மா தான் பூவை தூக்கி வெளியில போட்டேன். அது காத்துல பறந்து வந்து உங்க தலையில வந்து உட்கார்ந்துட்டுன்னு சொல்லிருவோம். என்னமா அது? என்ன பெரிய வட்டை, 2 அண்ணா இருக்கு. வளர்ந்த பிள்ளை நல்ல நைய நறுங்க திங்காண்டாம் ஐயா. அதான் 2 வட்டையில கொண்டு வந்தேன். ஒன்ன மத்தியானம் 1 மணிக்கானு சாப்பிட்டு அதுக்கப்புறம் 3-3:30 மணிக்கு போல காப்பி டீ குடிக்கிறதுக்கு எல்லாரும் போவ பத்தியா. அந்த நேரம் நீ காப்பி டீ எல்லாம் குடிக்காத, அதெல்லாம் சரிப்படாது பத்துக்க. 2வது ஒரு வட்டையை திறந்து இருக்கு சோத்தா அம்பளத்தையும் காலி பண்ணிடுறியா. நல்லா சாப்பிட்டாதானே தெம்ப வேலை பார்க்க முடியும். என்னமா இது சொன்னா கேக்குறீங்களா? இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே. வீட்டுலதான் சாப்பிடுன்னு உசுர வாங்குதியான்னு பார்த்தா இப்படி ஆபீஸுக்கு ஒரு 2 வட்டை. எல்லாரும் சிரிப்பாவோமா. சரி கொண்டாங்க, கொண்டுட்டு போறேன். என்னத்த சொல்ல? சரியா பார்த்து போயிட்டு வா. ரொம்ப நாள் சுவாம சொல்லிட்டே இருப்பான், நல்லா இருக்க உங்க வீட்டு சாப்பாடுன்னு. இன்னைக்கு அவன்கிட்ட ஒரு வட்டை இதுக்கி கொடுத்துட வேண்டியதான். அந்த பொண்ணுதான் என்ன பத்தி என்ன நினைச்சோ தெரியல. அம்மா வேற இருக்காங்களா, என்னவும் ஒண்ணும் சொல்லவும் முடியாது. என்னையா என்னத்தை பத்தி யோசிச்சுட்டு கிடக்க? ஆபீஸுக்கு கிளம்பலையே நீ? யாராவதுல? ஆமாம்மா, நேரம் ஆகுதுமா, போயிட்டு வரமா. சரி மக்கா. புள்ள மீனா உட்கார்ந்துருக்கு. கொஞ்ச நேரம் பாடு பேசிட்டு வருவோம். எத்தே, என்னாச்சி? எந்த நாட்டை பிடிக்கும் இந்த யோசனை தெரியலையே. எத்தே, என்ன மருமலா கொண்டு வந்துட்டியா? நானே வருவேனே. இருக்கட்டும், இந்தாங்க பிடிங்க. நல்ல வாசனையா இருக்க. கிழங்கும் சாலை மீன் கறியுமா? தினைக்கு இந்த இட்லி தோசை பூரி பொங்கல் சப்பாத்தின்னு சொல்லிட்டு மாற தின்னுட்டு கிடக்குதுக்கே. வாய்க்கு ஒரு மாதிரி மழுமலுன்னு இருந்தாப்புல இருக்கு. அதான் பார்த்தேன், கிழங்கு நல்லா வச்சு கொஞ்சம் சாலை மீன் கறி வச்சோம்னா நல்லா மணக்க திங்கலாம்ல. அதான் வச்சுவிட்டேன். ஏங்க, இந்த மனுஷனை கூப்பிட்டு கூட உசுறு போயிரும். அடுக்கல்ல வச்சு 10 நேரம் கூப்பிட்டாச்சு. போன இடம் இருந்த இடம் வந்த இடம்னு அருவோக்கில் பேர் தரமா. எங்கதான் போய் என்னதான் செய்வார தெரியல. இடின்னா வாரேன். நான் வரேங்க வந்த பாடல. காலையில பல்லு தைக்கிறதுக்கு போனா 1 மணி நேரம், பாத்ரூம் போனா 10 மணி நேரம்.
போனவன் வந்தவன் கிடையாது, அங்கே பட்டறையை போட்டு படுத்துருவாரு. மனசுல இப்படி சோம்பேறிய வளர்த்து விட்டுருக்கீல, என்னது சொல்ல எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கார, கொஞ்சமா சொல்லப்படாத நீங்க. சரி விடு மருமலா, உன்ன மாதிரி எல்லாத்துலயும் விரசலா இருக்க மாட்டான், கொஞ்சம் சோம்பேறி தான். இந்த பயல கொஞ்சம் இந்த செல்லமா வளர்த்துப்பட்ட மத்தியா வருவான், குளிச்சு எடுத்துட்டு வருவான். சரி அவன் வரட்டு, நீ முதல்ல சாப்பிடு. அவர் வைத்த பார்த்தோம் நம்ம வயிறு காஞ்சி கருவாடா போயிரும். பியாசம திம்போம், அதெல்லாம் பழைய காலம். புருஷன் தின்ன பிறதான் பொண்டாட்டி திங்கனுங்குது. அலமீன் கறிக்கும் கிழங்குக்கு என்ன அளவோல இருக்கு, நல்ல சாலமீன் கறியை சுள்ளு புள்ளுன்னு வச்சிருக்க, நல்ல சூப்பரா இருக்கு. இது சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? எனக்கு அடுக்கல்ல இருக்கு, போய் எடுத்துட்டு வரோம். என்னடி இது மரியாதை கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான கதையா இருக்கு. என்னையாது அவளும் சும்மையா இருக்கா, வேலை சொல்லி கிடக்கு பத்தியா, என்ன ஏதுன்னு கேட்டு எடுத்து நேரத்துக்கு நேரம் சாப்பிட்டு எடுத்துட்டு போனானா, அதுக்கப்புறம் அவ சொல்லி அவ பாப்பாள் ஐயா. வரோம், இப்படி பண்ணிட்டு கிடந்தேரு. இவரு உமருக்கு சாப்பாடு கட்டு. இனிமே அந்த வரலாம் யாரையும் வந்தேரு கையில கொண்டுலாம் எடுத்து தரமாட்டேன். போய் அடுக்கல்ல இருக்கு எடுத்துட்டு வரோம், எடுத்து வந்து சாப்பிடும். இப்படி விரட்டி விட்டாதான் அடங்குவாரு, இல்ல ஆளுல பைத்தியக்காரி ஆக்கிடுவாருமா. இதே ஆம்பளை பிள்ளையோ பொம்பு பிள்ளையோ எந்த பிள்ளையா இருந்தாலும் சின்ன வயசுல சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்து எடுத்து பழக்கி விடணும். நீ சொல்லு சரிதான் மருமலா, அந்த காலத்துல நாங்க வேலை சொல்லிக்கலாம் ஒண்ணும் போவாத வீட்லயே கிடந்தோம்ல, அதான் எது செஞ்சாலும் எடுத்தாலும் முன்ன கொண்டு கொடுப்பேன், ஒரு வேலை சொல்லி என் மவனை செய்ய விட மாட்டேன், அதான் அப்படியே பழகிட்டேன் பாத்துக்க. திருப்பண்ணு இன்னைக்கு சாப்பாடு எடுத்துருவாங்க, என்ன நாளைக்கு சாப்பாடு செய்யுங்கன்னு சொல்லிடுற போல இருக்க. வர பார்க்க பார்த்தா அதான் நடக்கும்னு நினைக்கேன். வரலாம் இப்படி துவச்சாதான் அடங்குவேரு. நல்ல செல்ல கொடுத்து உங்க அம்மா கெடுத்து வச்சிருக்கா. அம்மா இடியப்ப சித்தப்பா போனவரு அந்த கேட்டு சொல்லித்தாரு, ஒரு அணக்கத்தையும் காணல, போனதும் போட்டாரா. மக்கா ஆயுஸ் நூறு உங்க சித்தப்பனுக்கு, இடியாப்பம் தான் போன் அடிக்கான். இது என்ன ஏதுன்னு கேளுங்க. இல்ல மக்கா இடியாப்பம் எப்படி இருக்க, உன் பொண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்கா? ஆமா மைனி, உங்க புண்ணியத்துல நாங்க எல்லாரும் குடும்பத்தோட நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கியா, பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்கையா? இதே ஸ்பீக்கர்ல போடுங்க, நாங்களும் கேட்போம்ல. என் மைனி எல்லாம் நல்ல விஷயம் தான், காலையில சந்தோஷமான விஷயம் தான். நான் அந்த பிள்ளைகிட்ட போய் பேசினேன், என் மக்கா இப்படி விஷயம் அப்படின்னேன். என்ன சொல்லிச்சு அந்த பிள்ளை? இது கொஞ்சம் தயங்கிக்கிட்டு, என்னன்னு எனக்கு இனிமேலாம் கல்யாணம், அதெல்லாம் வயசு கடந்து போச்சு, அதை பத்தி எல்லாம் எங்க பேச வைக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சங்கடப்பட்டுட்டு பேசுச்சு. நீ எடுத்து சொல்ல வேண்டியதானே? சொல்லாம இருப்பனா மைனியோ, நான் அதுல சொன்னேன், என் மக்கா அந்த மாதிரி கடைசி வரைக்கும் இப்படி தனிமையெல்லாம் இருக்கக்கூடாது, உனக்குன்னு ஒரு துணை வேணும், அது எந்த வயசா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு. நாளைக்கு உனக்கு ஒரு தலைவலிச்சா கூட ஒரு காப்பி தண்ணி வச்சுறதுக்கு ஒரு துணை வேணும் பத்தியா, அதான் நான் சொல்லுதேன், யோசிச்சு பாரு நல்ல அப்படின்னு. தனிமையா இருக்குது ரொம்ப கொடுமை மக்கா, அப்படிலாம் இருக்கக்கூடாது, சுத்தி முத்தி பாரு, உங்களோட உள்ள பிள்ளைகள் எல்லாம் நல்லபடியா கல்யாணம் பண்ணி எடுத்து நல்லபடியா இருக்கு பத்தியா, அதனாலதான் நான் சொல்லுதேன் அப்படின்னே. அதுக்கப்புறம் நம்ம சோனமுத்தா மச்சான பத்தி எடுத்து சொன்னேன். அவன் பேரு சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு மூஞ்சில ஒரு சின்ன பிரகாசத்தை பார்த்தேன். ஆமா மைனியா, அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு, உங்ககிட்ட சொல்லாம ஒரு விஷயத்த மறைச்சிருக்கேனா. என்ன விஷயத்த மறைச்சிய அக்கா? அதை நேர்ல பாக்கும்போது சொல்லுதே, ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சுவாரஸ்யமான கதையா இருக்கு இதுக்கு பின்னால. என்ன மாமா சீக்கிரம் சொல்லுங்க, சொல்லும் போதே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் போல இருக்கு. என்னத்த மறைச்சிய? அதான் சொல்லுதம்ல, போன்ல சொன்னா நல்லா இருக்காது, நேர்ல சொல்லுதே, அது வரைக்கும் காத்துருங்க, சாயந்தரம் தான் பாப்போம்ல. என்ன சொல்லுது இடியாப்பா சாயந்தரமா? ஆமா மைனியோ, நான் இப்படி சொன்னோடனே அது முதல்ல இப்படி இப்படின்னு சொல்லிச்சு, அதுக்கப்புறம் சரிங்க மாதிரி தலையை ஆட்டுச்சு. அப்படியே ரொம்ப சந்தோஷம். ஐயோ இதை விட்டுறப்படாது, நாளைக்கு நாளை கழிச்சுன்னு கடத்தி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த பிள்ளை மாட்டேன்னு எதுவும் சொல்லிடப்படாது, அதனாலதான் சொல்லுதேன், சூட்டோட சூடா அந்த டக்குன்னு கிளம்பி வந்துருங்க சாயந்தரம் போல. அப்படியெல்லாம் சரியில்ல, சாயந்தரம் கிளம்பி வரோம். அப்ப என் மோர லீவ் போட சொல்லிருக்கேன், அவன் இன்னைக்கு ஆபீஸுக்கு கிளம்பதான் நிக்கான், மத்தியானம் லீவ் போட்டு வந்தோம்னா அப்படியே கிளம்பி போயிடலாம்ல. என் மருமனும் அரை நேரம் தான் வேலைக்கு போவா, மத்தியானம் வந்துருவா, அதனால சாயந்தரம் கிளம்பி வந்துருதோம். ஆமா மாமா நீங்க சொல்லி சரிதான், ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி ஆயிரும், அதான் சூட்டோட சூடா போய் பாத்துட்டு வந்துறது நல்லதுதான். சரியே சொன்னமாக்கா, அப்ப சாயந்தரம் ஒரு 4 மணிக்கான கிளம்பி வந்துருதேடா. சரி மாமா, நாங்க எல்லாரும் கிளம்பி வந்துருந்தோம். அப்ப அரை நேரம் தான் நான் இன்னைக்கு லீவு போட்டுறேன், அதனால சொல்லுதேன், டக்கு புக்குன்னு பேசி எடுத்து முடிச்சிருவோம் அன்னைக்கு, அப்படியே பூவையும் வச்சிருங்க. இளையன் தம்பிட்டு சொல்லணுமல, நீ பாத்தியா அவன? ஆமா மைனி, சொன்னமத்தா மச்சான பார்த்து இந்த விஷயத்தை இப்படி சொன்னேன், உங்களுக்கு போன் பண்றதுக்கு முன்னால மூச்சே கட்டல, அவர் போக்குல விறுவிறுன்னு போறாரு. அதனால நினைச்சிட்டேன் நம்ம பேச்சுக்கெல்லாம் அடப்பட மாட்டாரு, சில்லத்தாய் மைனி பேச்சுக்குதான் அடப்படவாரு, அக்கா பேச்சு தட்டாம கேப்பாரு தம்பி, அதனால உங்ககிட்ட சொல்லி போடலான்னு. எனக்கு கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், அவனை எப்படியே தலைவலையை பிடிச்சு கட்டி வச்சிட வேண்டியதான், இல்லைன்னா சரிப்படாத பத்துக்க. அவன் என்ன நினைக்கம்னா, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசோ, இவ்வளவு வயசு பிறகு என்ன கல்யாணம் அப்படின்னு பேசோன்னு கவலைப்படுதாமக்கா. எதுக்கு அழுதிய? ஐயா அளவா செய்தியா, இதுக்கெல்லாம் போய் அழுதா எப்படி? 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வோவா, அந்த 4 பேர் நமக்கு ஒரு கஷ்டம்னா யார் வருவா சொல்லுங்க பாப்போம், தூரம் தான் நிப்போவா. அது சரிதாம்ல, அதெல்லாம் யோசிக்க, அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு துணை வேணும் பத்தியா, ஒரு பேச்சு தண்ணி கூட யாரும் இல்லாம அந்த தன்னந்தனியா அந்த வீட்டுல கிடக்கானே, அது நினைச்சாலே ராத்திரி உறக்கம்லாம் போயிருது பாத்துக்க. இன்னைக்கு கூட 4 மணிக்கே முழிச்சிட்டேன், அவன் நினைவுதான் வந்துச்சு, இந்த பையன் இப்படி திரிஞ்சிட்டு இருக்கானே, சொல்லதுக்கு கேட்காம அடப்படாம திரிஞ்சிட்டு இருக்கானேன்னு. டேய் சித்தப்பட்டு நான் பேசுறேன், நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாதீங்க, நல்ல விஷயம் நடக்க போகுது, அந்த பிள்ளையை சம்மதிச்சுட்டு போறவ என்ன, சித்தப்பு சம்மதிச்சிருவாரு. ஐயோ நான் ஒரு விஷயத்த மறைச்சிருந்தோம்ல, அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரே சந்தோஷப்படுவிய. அப்படியா? அது சொல்லாம இது பண்ணிட்டு இருக்கிய? சாயந்தரம் வரைக்கும் போருங்க, சோனமத்த மச்சானுக்கு ஒரு போன் அடிச்சு சும்மா வாரேன்னு சொல்லுங்க, நேர்ல வந்து பேசுங்க, போன்ல பேசினா அவரு இது பண்ண மாட்டாரு. நல்ல இடியாப்பா, 4 மணிக்கான கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு என் தம்பிட்ட மொட்டையே சொல்லுதேன், இவர் அங்க வந்து நேர்ல வந்து விஷயத்தை பேசிக்கலாம். சரி மைனியா, சாப்பிட்டாச்சா எப்படி? சாப்பிட்டுட்டு தான் இருந்தான், அந்த நேரம் தான் நீ போன் அடிச்ச, சாலை மீன் கறியும் கிழங்க வச்சு வச்சிருக்கா. அடிப்படி சூப்பர், போங்க
நல்ல நாக்கு ஊர்தான் எனக்கு. சரி சாயந்தரம் சந்திப்போம், நேர்ல அந்த விஷயத்தையும் சொல்லுதே, சுவாரஸ்யமான விஷயத்த. சரில இடியாப்பா, சரி வைக்கிட்டா. சரி மைனியா வைக்க. சரி இப்ப நான் அன்னைக்கு லீவு போட்டுறேன். இந்த மனுஷனை மத்தியானமே வர சொல்லிடுவோம், சோறு கொண்டு போக வேண்டான்னு. அடி மரமலை, இப்பதான் எனக்கு கொஞ்சம் உசுரம் தாப்புல இருக்கு. சரி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சிரும் சீக்கிரமாவே. சரி தேப்ப கொஞ்சம் பூ வாங்கிட்டு கொஞ்சம் ஸ்வீட்டும் வாங்கிட்டு போயிருவோம். இங்க எப்படி பேசி முடிச்சிட்டு அடுத்த வாரங்கிட்ட கல்யாணத்தை வச்சு போடணும் சிம்பிளாட்டு. நீ சொல்லி சரதா மரமலை. அப்புறம் கிராமத்துல பத்தியா அவன் அப்படி சொன்னா இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு என் தம்பி எடுத்து அவனை யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் வேண்டான்னு ஏதாவது வாயாவை விட்டுறப்படாது. அது சரி தம்பி, சோறு கொண்டு போக வேண்டாம், மத்தியானம் வீட்டுக்கு வந்துருங்க. என்ன வீட்டுல சோறு வீங்க அப்படி இருந்தாலும் தின்னுட்டு உடனே கிளம்பிடுவோம். எடி சுவாறு குழம்பு வச்சுட்டு கிடக்காண்டாம், பேசாம கொஞ்சம் லெமன் சாதம் பண்ணி கொஞ்சம் எள்ளு துவையில அரைச்சிரு, நல்லா இருக்கும். சரிங்க, சிம்பிளா வேலை முடிச்சிரும். அப்ப சாயந்தரம் போல வரும்போது ஒரு 2 முழம் போல பூ வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோ போல ஸ்வீட் எல்லாம் கலந்து வாங்கிட்டு வாங்க. என்ன சரிடி, கல்யாணம் பேசினாலே வீடெல்லாம் எப்படி கலகலம் சந்தோஷமா இருக்கு பத்தியா. கல்யாண கலை வந்தாச்சு நம்ம வீட்டுல. மறுபடியும் ஏதோ வைக்கட்டுமாங்க? ஏன்டா மல்லி சட்னியே நல்ல அளவுல இருக்கு, எங்க அம்மா தின்னாலடி. 2 இட்லி தாங்க, யாருக்கு தின்னாவோ அந்த எந்திரிச்சிடாவோ. ஒரு வாரமாவே சரியா சாப்பாடுல பத்துடுங்க. எனக்கே கவலை இருக்கும் போது எங்க அம்மைக்கு இருக்காதா? இப்படியே செல்லமா வளர்த்த பையன் அவன் பேச்ச கேட்காம இஷ்டம் போல கட்டிக்கிட்டு வந்துட்டான்ல, அதான் மனசுக்குள்ளே வச்சிருப்பா போல இருக்கு. சரி விடுங்க, 2 வாரத்துல எல்லாம் சரியா போயிரும். அதுவும் சரிதான், என்னதான் ஓடி ஓடி பொண்ணை பார்த்தாலும் அவனுக்கு மனசுக்கு பிடிக்காண்டாமா. சரி அவனுக்கு பிடிச்சிருக்கு கட்டியிருக்கான்னு விட வேண்டியதான். ஆமா எடி, என் தங்கச்சி வீட்டுக்கு போனான்ல தம்பி, ஆள் அனக்கத்தையே காணல. எனக்கும் போன் அடிக்கவே இல்ல, உனக்கு எதுவும் போன் அடிச்சானா? என்னைக்கு வரானா? யார்கிட்ட கேக்கியா? யாருக்கு போன் அடிச்சா? ஒன்னும் போன் அடிக்கல. அவன் அங்க ஒரு வாரம் இருந்துட்டு தான் வருவானா இருக்கும். சரி இருந்துட்டு வரட்டும், யாராவது சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பணும். சரி புஷ்பா போயிட்டாரேன்னா சாயந்தரம் வரும்போது ஒரு 1/4 கிலோ உருட்டு உளுந்து வாங்கிட்டு வாங்க. அந்த புள்ளையில ஒயாம உளுந்த விட சுட்டு கட்டே அடங்குவா. சரி சரி. ஆனந்த கூடையை பின்னி முடிச்சிடலாம் பாக்கேன். அண்ணா என்ன நீ இழுத்துட்டு தான் கிடக்கு ஒரு வாரமா. புஷ்பாக்கா நல்லா இருப்பக்கா, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்க்கா. என்னடி உதவின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு கிடக்க? என்ன செய்யணும் டீ சொல்லு. ஏக்கா எப்பவும் காலையில தண்ணியை திறந்து விடுவான், இன்னைக்கு என்னன்னு தெரியல, நம்ம நேரத்துக்குன்னு தண்ணி விடாம கிடக்காங்கா. ஆமாட்டி, எங்கேயோ உடஞ்சு கிடக்கம்ல பைப்பு, நல்லா கீட்டு கிடக்கானுலாம். சாயந்தரம் 4 மணிக்கு ஆனதான் தண்ணி விடுவேன்னு சொல்லிட்டு கிடந்தாரு இந்த மனுஷன் சொன்னாரு. உனக்கு கூட பின்ன தெரியுமா? வந்தாச்சா காலையில என்ன வேலை 4 மணிக்கு? கூட இன்னைக்கு நேரத்துக்கு நான் படிச்சதுல டி, நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போதே சொல்லி கொடுத்ததாக்கும். நல்ல ஞாபகம் இருக்கு. கல்யாணம் முடிய வர அப்பப்ப கூட பின்னுவேன். இப்பம்லாம் யாரு கூட எடுக்கா, அதனால கூட பின்னதே அப்படியே விட்டுட்டேன் பாத்துக்க. இடுப்புன்னு ஒரு நாள் ஞாபகம் வந்துச்சு. கடைக்கு போனா ஒயர் தொங்கிட்டு இருந்துச்சு. பார்த்தோன்னே ஆசையா இருந்து, நல்ல கலர் கலரா இருக்க, சரி ஒரு கூட பின்னி போடுவான், இப்படி காய்கறி ஏதாவது வாங்கிக்கலாமே அப்படின்னு நினைச்சு வாங்கிட்டு வந்தேன். நானும் அதை பின்னணும் எடுத்து வைக்கேன். கொஞ்சம் பின்னுவே அந்த ஏதாச்சும் வலி வந்துடும். இப்படியே 5-6 நாளா கடத்தியாச்சு. அடி மட்டும் தான் போட்டு வச்சிருக்கேன். இன்னும் முடிக்கிறதுக்கு இன்னும் 10-15 நாள் ஆயிரும் போல இருக்க. போற பக்கம் பார்த்தா கடி சொன்னதாக்கா ஞாபகம் வருது. நானும் அப்படிதாக்கா தையல் படிச்சேன். இந்த மாதிரி கிளியெல்லாம் பின்னுவாங்கல்லக்கா, இந்த பாசியில அளவோல கிளியெல்லாம் பின்னி எங்க வீட்டுல தொங்க விட்டேங்க்கா. நல்லா இருக்கும் பாத்துக்க. பாசி வச்சு மணி பாஸ் பண்ணுவோம்லாக்கா, அது கூட எனக்கு தெரியும். அதுல தாஜ்மஹால் உருவம்லாம் போடுவேன், அப்புறம் கட்டமா போடுவேன். அதெல்லாம் எங்க டீச்சர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நாங்களாம் பள்ளியோட படிக்கும் போது ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அம்மா பாட்டி போட்டுட்டு பின்னுவா பாத்துக்கிட்டுங்கக்கா. இப்படி ஞாபகம் இருக்கா ஏதாவது? அது எப்படி மறக்கும், எல்லாம் ஞாபகம் இருக்கு. அதானே எங்க வீட்டுல பழைய மிஷின்ல போட்டு எங்களை துணியை தச்சுட்டு கிடக்கேன். வெளியே தச்சு கொடுத்தோம்னா யார் துட்டு தாரா? யார் துட்டு தராலும் அவங்களுக்கு தச்சு கொடுங்க, துட்டு தராத அவங்களுக்கு தச்சு கொடுக்காதீங்க. ஆமாட்டி, சும்மையா சொன்னாவோ. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒத்துக்கொள்னு. என்னதான் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருந்தாலும் இந்த மாதிரி கைத்தொழில் ஒண்ணா படிச்சு வச்சுட்டோன்னு வச்சுக்கியா, மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். நம்ம கையில கொஞ்சம் 5-6 துட்டு நடமாடும் இல்லாட்டி. அந்த காலத்துல நாங்க படிக்கும் போது பிடி பீரியட் உண்டு. என்ன மாதிரி விளையாட்டா இருக்கு தெரியுமா? அங்க எங்க சாட்டம் ஓட்டமா இருக்கும் பிள்ளைலாம். அதுக்கப்புறம் தையல் பீரியட் நல்லா தச்சுட்டு கிடப்போம். ஜாலியா இருக்கும், மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஆனா இப்பவும் பிடி பீரியட் இருக்கு. ஆனா எங்க பிள்ளைகள் விளையாடுது? அதிகமா விளையாட மாதிரி தெரியல. எல்லாம் ஒரே படிப்புன்னு மூட்டையை பொதிச்சு இது மாதிரி சுமந்துட்டு தான் தெரியுது பிள்ளைகளா. எப்ப பார்த்தாலும் படிச்சு பாதி பிள்ளைகள் டென்ஷனோட தான் சுத்தி தெரியுது. சொல்லு சரிதான்க்கா, அந்ததே மறந்துட்டு பாரு. எதுக்கு வந்தோம்னா ஏக்கா சாயந்தரம் போல எங்க சோனமத்தா சித்தப்பாக்கு பொண்ணு பார்க்க போறோம்க்கா, அப்படியே பூ வச்சுட்டு வந்துருவோம். நல்லபடி கதை கேட்கணும்னா சாடிட்டே ஏத்தாப்புல வந்து எந்த வண்டி பிடிச்சிருக்கீங்க? எத்தனை மணிக்கு போகணும்? யாரு? நாங்க மட்டும் தான் போறோம். எந்த சின்ன பண்ணி நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம். அது என்ன நீ மட்டும்? நாங்கெல்லாம் வரண்டமா? அதுக்கு இல்ல 4 மணி வரண்ட நான் சொல்லல. இன்னைக்கு நாங்க சும்மா பார்க்க போறோம். பார்த்துட்டு அப்படியே பூ வச்சுட்டு வரலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கல்யாணம் கிட்ட அடுத்த வாரம் கிட்ட இருக்கும். இல்ல 4 மணி எல்லாரையும் படதரட்டி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ஆசைதான். நான் என் மாமியா கிளவிட்ட கேட்டேன், எதே எல்லாரையும் கூப்பிட்டுட்டுமான்னு. எங்க மாமியா கிளவி தான் சொல்லிச்சு, வேண்டாம் மக்கா இன்னைக்கு நம்ம மட்டும் போவோம், அங்க இருக்க சூழ்நிலையே வேற, அவனை சம்மதிக்க வர வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிள்ளை வேற அம்மா அப்பா இல்லாத பிள்ளை, மொத்தமா நம்ம எல்லாரும் போய் குமிச்சோன்னா கொஞ்சம் பயப்படக்கூடாதுல. அதனால இன்னைக்கு நம்ம பேசி எடுத்துட்டு பூ வச்சுட்டு வருவோம். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் கிட்ட கல்யாணம் வைக்கும் போது எல்லாரையும் கூப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லிச்சு. அதான் நானும் சரின்ட்டேன். அவ சொல்லதும் வாசனம் வந்தனடி, நம்ம எல்லாரும் கல்யாணத்துக்கு போவேன்னு. எம்ப தாயே சிறப்படு நல்லா இருப்பம்மா. எனக்கு பொண்ணு பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன மட்டும் பாத்து கூட்டு பையன் சும்மா தானே சுத்திட்டு வரேன். சரிம்மா தாயே, என்ன பாடுபடுத்தியம்மா. சரி உங்களை மட்டும் கூட்டு போறேன்.
சாயந்தரமெல்லாம் ஒரு கடை தண்ணி மட்டும் குடிக்க எடுத்து வச்சிருவியாக்கா? நான் கேட்க மாட்டி செய்யணும். ஒரு கடை என்ன கூட 2 கடை தூக்கிட்டு வர வேண்டியதானே? நான் எல்லாத்தையும் நிறைச்சு வச்சிருவோம்ல. மூச்சு முறக்கட்டி பாரு சாட்டி. இன்னைக்கு இல்லன்னா இன்னைக்கு நடக்குது வேற இன்னைக்கு. அட கடவுளே, சின்ன வீட்ல இருந்தா சத்தம் கேட்க மாதிரி இருக்கு. மாப்பிள சத்தம் கேக்கு. சண்டை கண்ட போடுதாவளா? மட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு தெரியல. யார பார்த்து பயந்தாங்கொல்லின்னு? அவதான் இந்த வீட்ல இல்லையேடி. போறவென்ன அவ ரூமுக்குள்ள வரதுக்கு யாமிட்டி இப்படி பயந்து சாவுத? பயமா எனக்கா? நெவர் எவர். உறவு எதுக்கிட்டு பயந்து ஓடியந்த? புலி பதுங்குதுன்னா அது பாய் எதுக்கு தான். இப்போ உனக்கு அதை பத்தி புரியாது. இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சுக்கிடுவ பாரு. அப்ப சொல்லுவேன் என்ன பத்தி. சரி, அதை பத்தி பேசிட்டு யாரும் இல்லட்டி. ஏதோ மேக்கப் ஐட்டம்லாம் அங்க இருக்குன்னு சொன்னீங்களா? அந்த சில்வெண்டுக்கு நான் வச்சிட்டு இருக்கான்னு எடுத்து போட்டுட்டு வா போவோம். கடையை திறக்காண்ட பட்டி. இடி கடை திறக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். அதனால கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கும் டி. நம்ம கடை திறக்க போவதுக்கு முன்னால அங்க ஒரு கூட்டம் நிக்கும் பாரு. அல மோதும் கூட்டம். இம்மா நீ சொல்லத பார்த்தா பயங்கரமா இருக்கும் போல இருக்க கூட்டம். நம்மளே உள்ள விட மாட்டாங்களா என்னவோ தெரியல. எட்டி கூட்டம் அல மோதனா நம்ம கடையில அவ்வளவு பொருள் இருக்கட்டி. நீ வேற குறையதான் வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்ன. அந்த ஹோல்சேல் வாங்கினோம்லம்மா. அந்த கடைக்கார அண்ணாச்சிட்டு சொல்லியிருக்கேன். நான் கொஞ்சோண்டு இப்ப பொருளை வாங்கிட்டு போறேன். எப்படியா இருந்தாலும் கூட்டம் அல மோதும். அதுக்கு தந்தப்பல ஒரு டெம்போலுக்கு போல போட்டு அனுப்பி விட்டுருங்க. துட்ட நான் கரெக்டா சாயந்தரம் பட்டுவாட பண்ணிடுவேன் இருக்கேன். ஊப்பரட்டி நல்ல வேலை சொல்லி வச்சிய. சரிட்டி வா போவும் யாராவது. இடி அந்த அலமாரில வச்சிருக்கா பாருட்டி. எப்பா என்ன மாதிரி மேக்கப் ஐட்டம் வச்சிருக்க? என்னத்தெல்லாம் தான் பூசுவாள தெரியலம்மா மூஞ்சில. அம்மா அதை எதையும் அள்ளி பூசாண்டா. கன்றாவியா இருக்கும். வெறும் லிப்ஸ்டிக்கை மட்டும் எடுக்கேன். அதை மட்டும் போட்டாலே நம்ம ஐஸ்வர்யா தங்கச்சி மாதிரி இருப்போம். சூப்பரா இருக்குமா. என்ன அழகா இருக்க. எதையும் தின்னு எடுத்து வாயை தொடச்சு போடாத. நல்ல அளவுல இருக்க. இப்படியே மெயின்டைன் பண்ணு. போ அப்படியே போய் கடை திறந்துரும். நீ வெளியே போ. நான் எனக்கு மேக்கப் போட்டு ஓடியாரேன். சும்மா சொல்லக்கூடாது. சொத்த விளையாவுக்கு ஒரு 10 வயசு குறைஞ்ச பரல இருக்கு. சம்முன் இருக்கல. சும்மா பழைய காலத்து நடிகை மாதிரி. ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். நானே கால் பண்ணி பேசிடுறேன் அந்த பார்ட்டிட்ட. ஓகே சார். நான் ஒரு காமணத்துல வந்துருவேன் சார் ஆபீஸுக்கு. சரிங்க சார், வைக்க. சரிடா, இந்த காமணத்துல ஆபீஸ் கிளம்பணும். என்ன குழம்பு வைக்கன்னு மட்டும் சொல்லு. 10 நிமிஷத்துல பட்டார்னு வச்சு போடுறேன். ஐயே வேண்டாம் மாமாய், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எவ்வளவு வேலை தான் இழுத்து போட்டு செய்வீங்க. இன்னைக்கு நான் குழம்பு வைக்கேன். சும்மாரிமா தாயே, உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டியது ஏன் பொறுப்பாக்கம். நீங்க வேற நேத்து செக்கப் போகும்போது டாக்டர் அம்மா என்ன சொன்னாங்க? ஓரளவுக்கு ரெஸ்ட் எடுத்தது போதும். இனி நின்னுட்டு அப்படி ஏதாவது வேலை சின்ன வேலை எல்லாம் செய்யலாம் தான மாமாய் சொல்லிருக்காங்க. அதான் சொல்லுதேன். இன்னைக்கு நான் நின்னுகிட்டே அப்படி லேசா குழம்பு வச்சிருந்தேன். எங்க அம்மா வர சொல்லிருக்கா. மக்கா மாசம் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா வேலை செய்ய ஆரம்பிச்சிரேன்னு இருக்கா. இது வேறயா? ஏகப்பட்ட அட்வைஸ் வந்தாச்சா அப்போ? சரி, அப்போ என்ன குழம்பு வைக்கன்னு நீனே முடிவு பண்ணிக்க. வா விருப்பம், என்ன குழம்புனாலும் சரிதான். இன்னைக்கு புளி குழம்பு வச்சி பப்படம் பொரிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் மாமாய். என்ன மாமாய்? ஏன் இப்படி கீழ இறங்கி உட்கார்ந்துட்டியா? புளிக்குழம்பும் பப்படமுமா? அதுக்கு என்ன மாமாய்? ரெண்டு காம்பினேஷன் அடிபொலியா இருக்கும். சூப்பரா இருக்கும் தெரியுமா? புளிக்குழம்பு பப்படம் சூப்பரா தான் இருக்கும். ஆனா நீ வச்சா என்ன? நான் வச்சா என்ன? நினைச்சு பாருடா செல்லம். புளிக்குழம்பும் பப்படமும். சும்மா இருங்க மாமாய். அதெல்லாம் நினைச்சு பார்க்க கூடாது. ஃபிளாஷ்பேக்லாம் அதிகமா போட கூடாது. நிறைய பேர் சொல்லியாச்சு. பிடிக்கலையா? பாருங்க, புளிக்குழம்பு வைக்கணுமா வைக்கணுமா? வீட்டை விட்டு ஓடணுமா இருக்கணுமா? ஞாபகப்படுத்தி பாரு அந்த கதைய. நீங்க அத நினைச்சிட்டு சொல்லுவீங்களோ? அதெல்லாம் இப்போ சூப்பரா செய்வேன் மாமாய். எழுந்திருச்சு நேரா உட்காருங்க. மாமாய், நான் அன்னைக்கு வச்ச புளிக்குழம்பு பார்த்துக்கிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிட்டு வீட்டை விட்டு ஓடிட்டீங்களா? அட பாவி, அது நினைச்சாலே இன்னைக்கு கெதி கலங்குது. உனக்கு சிரிப்பா இருக்கு என்ன? அட போங்க மாமாய். உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க லெட்டர் எழுதி வச்சிட்டு ஈஸியா ஓடிட்டீங்க. என்ன ஓடாம என்னடா செய்வேன்? வேற ஒருத்தரா இருந்தா வச்சுக்கியா, தேசம் தெரியாம இருப்பா, திரும்பி வந்திருக்கே மாட்டான். நானால திரும்பி வந்தேன் பாத்துக்கா. நீ பிளாஷ்பேக் தான் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சும்மா அந்த புளிக்குழம்பு பத்தி சொல்லு, யாதவங்க தெரிஞ்சுக்கிட்டு. மாமாய், நீங்க ஒரு நாள் புளிக்குழம்பு வையின்னு சொல்லி கல்யாணம் முடிச்ச புதுசுல சொன்னீங்க. எனக்கு புளிக்குழம்பு வச்சு பப்படம் பொரிச்சா நல்லா பிடிக்கும்டின்னு. நானும் ஆசையோட புளிக்குழம்பு வைக்கணும் அப்படின்னு அடுக்கலைக்கு போனேன். அந்தால யோசிச்சு பார்த்தேன். எங்க அம்மா கத்திரிக்காய் குழம்பு வச்சா கத்திரிக்காய் மதக்கும், மீன் குழம்பு வச்சா மீன் மதக்கும், வெண்டைக்காய் குழம்பு வச்சா வெண்டைக்காய் மதக்கும். அப்போ புளிக்குழம்புல என்ன மதக்கணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். என்னால சிரிப்பு அடக்க முடியல. அந்த சரிதானே? கத்திரிக்காய் மதக்க விடணும், வெண்டைக்காய் மதக்கும், மீன் மதக்கும். அதே மாதிரி புளி குழம்புல புளிய மதக்க விடணும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு 1/2 கிலோ புளி இருக்கும். எல்லாத்தையும் எடுத்து பெரிய பெரிய உருண்டை 5-6 உருண்டை உருட்டி நல்லா மணக்க மணக்க தக்காளி வெங்காயம் எல்லாம் தாளிச்சுட்டு இல்ல கருவேப்பிலை வர வாசத்துக்கு அப்படியே சூப்பர் மணத்துல 5-6 புளி உருண்டைய மிதக்க விட்டேன் பார்க்கணும். நல்ல தரதரன்னு கொதிச்சு நல்ல மிதந்து வந்துச்சு. அத கொண்டு உங்ககிட்ட கொண்டு கொடுத்தேன். சாப்பிடுங்க மாமாய் புளி குழம்பு அப்படின்னு.
பாத்துட்டு வீட்டை விட்டு ஓடுதே அப்படின்னு உடனே ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு உடனே தலை தெரிச்சு திரும்பி பார்க்காம சிரிக்க முடியல மாமா, வயிறு வலிக்கு. என்ன செய்ய என் தலைவிதி இவ்வளவுதான் போல இருக்குன்னு நினைச்சிட்டேன் நான். போனவே ஒரே பக்கம் போயிட்டேன். எங்க அம்மா வீட்ல போய் ஒரே ஒப்பாரி. எங்க அண்ணி முதல்ல கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்படி மனுஷன் வீட்டை விட்டு ஓடி இருக்காருன்னா இவன் என்னத்தையும் ஒண்ணு யாருக்கு மாற செஞ்சு வச்சிருந்திருக்கா. புளிக்குழம்பு எப்படி வச்சு தொலைச்ச அப்படின்னு கேட்டாங்க கேள்வி. உடனே எல்லாத்தையும் அவுத்து விட்டேன். அவ்வளவுதான். எங்க அம்மா எங்க அண்ணி சாக்காய் எப்படி நின்னுட்டாங்க. என்ன நிக்காம அதுக்கப்புறம் நான் ஃபோன் பண்ணி எடுக்கல. அதுல தன்னால எப்படி திரும்பி வந்தீங்க? அதுல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டத்துல உட்காந்து சேர்ந்து பேசினேன். அதுல அவனு சொன்னானோ, மக்கா இப்படிதான் இருக்கும் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எல்லாமே தலகுப்புறம் தான் நடக்கும், நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். புளி குழம்புல புளிய போட்டா தின்னுக்கிடணும், அந்த மீன் குழம்புல மீனை போட்டாலும் தின்னுக்கிட வேண்டியதா, எல்லாம் நமக்கு தான், அந்த வாழ்வை அப்படியே அனுபவிச்சுக்கிட வேண்டியதா அப்படின்னா. அம்முட்டாச்சி இனி எங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும், நம்ம வாழ்க்கை நம்ம கையில அப்படின்னா. அந்த அளவுதான் சரி சகிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு திரும்பி அந்த வந்துட்டு வேற வழி தெரியல. அதான் இப்ப நீ புளிக்குழம்பு பப்படம் எனக்கு வயித்த கலக்கிட்டு நானே வைக்கிட்டாமா. இப்ப சூப்பரா வைப்பேன் புளிக்குழம்பு. நீங்க இன்னைக்கு தின்னு பார்த்து சொல்லுங்க எப்படி வச்சிருக்கேன்னு. சரி வைக்கி, எல்லாமே எனக்கு தானே, நல்லதும் எனக்கு தான் கெட்டதும் எனக்கு தான். நீங்களும் என்ன மாதிரி கல்யாணம் முடிஞ்ச புதுசுல சமையலுக்கு மேல தெரியாம யாருக்கு மாற இடத்தையும் ஒண்ணு செஞ்சு வச்சு குடும்பத்தையே கலவரப்படுத்துனீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு அந்த அனுபவம் இருந்துச்சுன்னா. மாமா உங்க தங்கச்சி கடதற போல படுச்சோர நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. யார் படலாம் நீங்க போலியா? உங்களை கூப்பிடலையா? கூப்பிடலையாவா? வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ்க்கு மேல மெசேஜா போட்டுடக்கா, என்னை வந்துருனே எதுவும் நினைச்சுக்கிடாதே அப்படி இப்படின்னு. நான் அதுக்கு ரிப்ளையே பண்ணல. சரி போறேன்னு போயிட்டாங்க. போறவே எல்லாரும் பொண்டாட்டி சொல்லி கொடுத்துருப்பா போக கூடாதுன்னு. ஏன் மண்டைய உருட்டிடக்கூடாது? அதெல்லாம் ஒண்ணு உருட்ட மாட்டேன், நான் பாத்துக்கிட்டே அதெல்லாம். அம்மா நல்ல விதமா தான் சொல்லுவான். கடைசில பொண்டாட்டி காரி விட மாட்டேன்டா எங்க அண்ணனை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டான்னு என் பேர் வந்துடக்கூடாது. அதுக்கு தான் பயப்படுதேன். நரம்பில்லாத நாக்கு அப்படியும் பேசும் இப்படியும் பேசும். அத பத்திலாம் நீ ஒரி பண்ணாதமா, நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லியாச்சுல, விடு. நான் சொல்றது கேட்க இருந்தா நீ இந்த வீட்டுல இருந்தா போதும், இல்லன்னா வீட்டுட்டு ஓடிரட்டி. என்ன டீ சுத்தி முத்து அடியாள் வச்சிருக்கேடி? ஆத்தா அப்படிதான் தெரியுது. ஒரு அடி அடிக்கக்குள்ள எல்லாரும் வந்து குமிச்சிட்டாங்க. வெளியே போயிட்டு 10 நிமிஷத்துல வருவேன், அதுக்குள்ள பொட்டி படுக்கையோட ஓடி இருப்பதுக்கு உங்க அப்பா வீட்டுக்கு. எங்க அப்பா வீட்டு அண்ணாச்சி மையாலில தான் கொண்டு வந்திருக்கு. அங்கதான் நானும் போறேன். என்ன பிரச்சனை? என்னடி 5-6 மாசமா அனக்கு இல்லாம அவர் போக்குல வேலைக்கும் ஜோலிக்கும் போயிட்டு அவர் போக்குல இருந்தாரு. என்னடி கிறுக்கேதான் பிடிச்சு போட்டு இந்த மனுஷனுக்கு கிறுக்கதாக்கா பிடிச்சிட்டு நல்லதாக்கா இருந்தாரு. அவ அக்காக்காரி போன் அடிச்சா காலையில அந்த ஆளை இளவிட்டுக்கா. இது குக்கக்காரி போன் அடிச்சாளா? என்னத்துக்கா? வேற என்னத்துக்கு போன் அடிச்சிருப்பா, துட்டு காட்டி அடிச்சிருப்பா. என்ன ஆளு நல்லா இருக்கானே என்ன எதுனா அடிக்க போற? அவன் சொன்ன விட துட்டு காட்டி தான் போன் அடிச்சிருக்கா அந்த மனுஷனுக்கு. அவ புருஷன் எலெக்ஷன்ல நிக்க போறாரா, அதான் துட்டுக்கிட்டு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 லட்சம் ரூபாய் தா அப்படின்னு சொல்லி வைகுசாமி கேட்டா போன் அடிச்சு. அக்காக்காரி போன் அடிச்ச உடனே இவருக்கு வீராவேசம் வந்துச்சு. அந்தால எங்க மச்சான் வந்து தேர்தல்ல நிக்க போறாரு, எப்படி ஜெயிச்சு போடுவாரு, அப்படி ஆயிருவாரு இப்படி ஆயிருவாருன்னு சொல்லிட்டு இவருக்கு ரெக்க கட்டி பறக்கு. ஆமா பறப்பாரு. மச்சாக்காரு தேர்தல்ல நிக்க போறாரா? ஆமாக்கா எலெக்ஷன் வருதுலக்கா நிக்க போறாரா. என்னவோ துட்டு எது வேணுமா, ஆனா 1 லட்சம் ரூபாய் இருந்தா தானே போன் அடிச்சுட்டு தலையடிச்சு நீ கேட்கா. என்னவோ அவ தந்து வச்சிருக்க மாதிரிதான். இல்லன்னா நம்ம கோடீஸ்வரனா இருக்கோம்ல அந்தால துட்டு எடுத்து உடனே கொடுக்க மாதிரி அவளா ஒரு மனுஷியக்கா. ஒரு நல்லது போலது கூட போன் அடிக்க மாட்டா. என்ன எப்படி இருக்க பிள்ளை எப்படி இருக்கான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டா. இப்ப மட்டும் அந்த ஆள நம்பர் தெரிஞ்சிரும், தம்பிக்கு போன் அடிச்சிருவா. அவள ஒரு மனுஷியா? சரி இந்த மனுஷனாது ஏக்கா என்கிட்ட இப்ப இல்லக்கா. நான் என்ன சூழ்நிலையில இருக்கேன்னு உனக்கு தெரியும்லக்கா. வீடே ஒளிவிட்டு கிடக்கு. நான் அடுத்தால மழை வந்தா வீட்டுக்குள்ள இருக்க முடியாது. ராத்திரி ராமாயணம் எல்லாம் அந்த தட்டை பொறுக்கி வச்சுட்டு நாங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் குத்து வச்சுட்டு உட்கார்ந்துருப்போம். அப்படி சொல்லலாம்ல. இவரு வரல எங்க மச்சான் அப்படி ஆயிருவாரு இப்படி ஆயிருவாரு சொல்லிட்டு ஆடிச்சு கிடக்காரு ஒரே சந்தோஷத்துல. 1 லட்சம் ரூபாய் எப்படியோ வாட்டி துட்டு முன்னாடி இந்த பயலுக்கு படிக்க போட்டுருக்கல அதை எடுத்தா அப்படிங்காரு. பாவி மனசை கெடுத்து புட்டிச்சு வராக்கி பட்டனே. கொஞ்சம் கொஞ்சமா எப்படி குருவி சத்த மாதிரி சேர்த்து வச்சிருக்க 10-75,000 கிட்ட அதை கேட்காரடி. எதுக்கு சிம்மு சொல்லுத அந்த பயலுக்கு படிக்க சேர்த்து வச்சிருக்கேன்னு? பேசாம அணக்க கட்டாம இருக்க வேண்டியதுதானே? அன்னைக்கு ஒரு நாள் திடீர்னு இப்படி இந்த மனசே ஒரு மாதிரி கவலைப்பட்டுட்டு இந்த பயலை எப்படிதான் படிக்க வச்சு கரைச்சக்க போறோமோ தெரியல. அங்க அவளை பீச கொண்டாங்க இவ்வளவு பீச கொண்டாங்க திட்டு கிடக்கார நம்ம என்னட்டு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கிடந்தாருன்னு சொல்லிட்டுதான் சரி நம்ம சொல்லுவோமே யாரையாட்டு சொல்லுதோ அப்படி சொல்லி கவலைப்படாத மனசா அப்படி துட்டு சேர்த்து வச்சிருக்கேன். கொஞ்சம் மாட்டு சீட்டு நாட்டு போட்டு ஒரு 75,000 மட்டும் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் இந்த பயலுக்கு பேர்ல அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஐயே இந்த ஆளா அன்னைக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டாரு. பரவாயில்ல டீ சாமர்த்தியசாலிதான் அப்படின்னாரு. இன்னைக்கு அதை பிடிச்சுக்கிட்டு அப்படியே அவங்க அம்மா பிடிச்ச மாதிரி இடந்து ஆடிட்டு கிடக்காரு. இன்னைக்கு நிலை எழிஞ்சு நின்னுகிட்டு அந்த துட்டை எடுத்து தட்டி அதான் பீஸ் கட்டதுக்கு பயலுக்கு படிப்பு முடிஞ்ச பிறகு தானே பாக்கணும். அதுக்குள்ள எங்க அக்கா காரி திருப்பி தந்துருவா. அதுக்குள்ள எங்க மச்சாக்காரு ஒரு போஸ்டிங்ல ஏறிடுவாரு, தேர்தல்ல ஜெயிச்சு விடுவாரு, அப்புறம் ஃப்ரீயாவே சீட் எடுத்து தந்துருவாரு. அப்படி இப்படி ஆடிட்டு கிடக்காரு. துட்டை தாண்டி ஒரு வழி ஆக்கி போட்டாரு. என்ன நான் மாட்டேன்னு சொன்னதுல இந்த அடி சவத்தப்பட்டு இந்த மனசுல திரும்பி விட மாட்டாரு. ஏதாவது 5 பைசா தாங்க 10 பைசா
மாமியாரி கூட வந்து சொல்லி கொடுத்துருப்பாள. அவத்தை விட அவதான் சொல்லி கொடுத்திருக்கா மோவட்ட. துட்டு காலிட்டி தருவான். அது எப்படி தராம இருப்பா? அவ சேர்த்து வச்சிருப்பா அவட்ட காலிட்டின்னு. இப்படி ஏம்பாவத்துல வந்து விடுதாளா? என் பிள்ளைய படிக்க வைக்க நான் என்ன செய்வேன் சொல்லு. உவங்கார கையில இருந்த பையன் தானே. படிச்சு முடிச்சான்னு சொன்ன. வேலைக்கு எதுவும் ஜோலிக்கு போறானா? ஆமா வேலைக்கு போறான், ஜோலிக்கு போறான். ஏக்கா போன மாசம் போறங்க. நல்ல நடு வீட்டுல நல்ல கட்டிலையும் போட்டுட்டு நல்ல பியானையும் பறக்க விட்டுட்டு போன பாத்துட்டு நல்ல காலாட்டிட்டு கிடக்கான். அதனை கேட்டேன். ஒப்ப வேலைக்கு போனால மோவன் வேலைக்கு போவான். அப்படி சொல்லு வசனி. ஐயாக்காரன் வேலைக்கு போக மாட்டாரு. அதே வாரிசுதான். இப்ப மோகங்காரன் வேலைக்கு போகாம அவன் பொக்கல செல்லேன்னு வண்டிட்டு கிடக்கான். நான் கேட்டேன் என் மக்கா என்ன வேலைக்கு போலியே படிச்சு முடிச்சிடலான்னு. அந்த சொல்லுவா ஏத்தே நான் நினைச்ச மாதிரி சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால வேலைக்கு கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா. எவ்வளவு சம்பளத்தை எதிர்பார்க்கையா அப்படின்னு கேட்டேன். குறைஞ்சது ஒரு 50,000 சம்பளம் முதல்ல கொடுத்ததாட்டே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னா. ஏ பாவி மக்கா 50,000 சம்பளமா? என்ன படிச்சிருக்கா? ஏக்க 10ஆம் கிளாஸ் முடிச்சிட்டு ஐடிஐ படிச்சிருக்காங்க. அவனுக்கு முதல்ல 50,000 சம்பளம் வேணுமா? விளங்கும் 50,000 சம்பளம். அவமே 10,000 சம்பளம் தரனாலே ஒவ்வொருத்தரும் ஓடி தெரிஞ்சிட்டு கிடக்காவோ. 50,000 80,000 கொடுக்கணும் கூட. அப்பா முதல்ல வேலைக்கு போக விட மாட்டேங்க. வீட்லயே படுக்க வச்சு நல்ல நேரத்துக்கு நேரம் சோற பிஞ்சு போட்டு கிடக்கா. என் புருஷனும் நானும் சேர்த்து சுண்ணாம்பாயி இவளுக்கு துட்ட கொண்டு கொடுக்கணுமா? இது நல்ல கதையெல்லாம் இருக்கு. வரு 5 பைசா கொடுத்துறாத. கொடுத்துருச்சுக்க நானே வந்து அடிப்பேன் உன்னை. சும்மா உன் புருஷன் என்னன்னு அங்க இருந்து வேவு பார்த்துட்டு இருக்காரு. நான் வார ஒரு நிமிஷம் இழுத்துட்டு வரேன். சண்டை இழுத்துறாத. பரவ அதுக்கு வந்து என்ன அடிப்பாரு? அடியால வச்சிருக்கியான்னு கேட்டு சீக்கிரம் இழுத்துட்டு வந்த மனுஷனை. வாங்க சொன்ன கேளுங்க. ஒரு நிமிஷம் இங்க வாங்க. எதுக்குங்க? கவலைப்படாதீங்க. 1 லட்சம் ரூபா தானே. சரி நான் வேணா ரெடி பண்ணி தாரேன். என்னடி இதெல்லாம்? என்னடி பேசுற? என்ன சொல்ல பண்ணு? என்ன இப்படி தலைகள பேசுற? சும்மா இருங்க. அதான் சிம்மு சம்மதிச்சாச்சுல. சரி குடு சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கா. வட்டி இல்லாம தான். எப்பனாலும் திருப்பி தந்தா போதும்னு சொல்லியாச்சு. இதே ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் ரெடி பண்ணி தரேனே. எப்பனாலும் திருப்பி தந்தா போதும். வட்டியும் கிடையாது, ஒரு குட்டியும் கிடையாது. ரொம்ப சந்தோஷம் தங்கச்சி. இப்படியே சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கல பாத்துக்க. அங்கனே வச்சு சொல்லியிருந்தா நான் சந்தோஷமா வந்திருப்பேன். என்னை வாங்கினேன்னா மறுபடியும் சண்டைக்கு தான் இழுக்க போலுக்குன்னு நினைச்சேனா. அது எப்படின்னு சிம்முக்கு ஒரு கஷ்டம்னா நாங்க முன்ன வந்து நிப்போம். அவளால முடியாத சூழ்நிலை. அந்த பையன் படிப்புக்கு போட்டிருக்க துட்டை எடுத்து கேட்கப்படலானே. அதனாலதான் நான் சரி தாரேங்க. பாருடி பரவாயில்லையா உனக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கால பக்கத்துல. எதுவும் நினைச்சிடாது தங்கச்சி. நான் என் பொண்டாட்டி அடிச்சிட்டு இருக்கும்போது நீ எல்லாம் வந்த உடனே அடியாளு கிடியாளு அப்படின்னு சொல்லி உங்களை பத்தி ஒரு மாதிரி பேசிவிட்டேன். ஐயா நீங்க வர ஏனே அப்பெல்லாம் நாங்க தப்பா நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது. இங்க பொறுமையேறி நான் பேசத்தோம்ல. 4 மணி என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கேன் இல்ல ஹிந்தில பேசிட்டு இருக்கேன்? நான் சும்மா இங்க சொல்லிட்டு இருக்கேன். என்ன நன்மைக்கு தான் நம்ம சிம்மு நன்மைக்கு தான் பேசுறேன். நாளைக்கே நம்ம அண்ணனுக்கு மச்சனே ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாரு. அப்ப யாருக்கு நல்லது? நம்ம எல்லாருக்கும் தானே நல்லது. என்ன சின்ன பண்ணி இப்படி பேசுத நீ? கடைசி நீனே குட்டியை குலைத்திர போல இருக்க. இங்க நான் என்ன சொல்றேன்னா நெசத்தை பேசிட்டு இருக்கேன். நம்ம அண்ணனுக்கு மச்சனே எம்எல்ஏ ஆயிட்டேருனா அப்போ அவருக்கு நீங்க யாரு? தங்கச்சி முறை தானே வரும். அப்ப நீங்க எம்எல்ஏக்கு தங்கச்சி, நாங்க எல்லாரும் உங்க கூட்டுக்காரங்க. இப்படி சொன்னா உங்க எல்லாருக்கும் நல்லா புரியும். நம்ம 4 மணிக்கு நாளைக்கே ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு ஏற்பாடு பண்ணுறதா வச்சிருங்க. கவர்மெண்ட் உத்தியோகமா? நம்ம எம்எல்ஏ அண்ணன் கிட்ட சொன்னா போதும். அடுத்த நிமிஷமே அடிடா அப்பாயின்மெண்ட் ஆடுற 4 மணிக்கு அப்படின்னு அடிச்சு கொடுத்துருவாரு. அப்பாயின்மெண்ட் ஆடுற அடுத்த மாசத்துல இருந்து நம்ம 4 மணிக்கு கவர்மெண்ட் சம்பளத்தை டக்கு டக்கு டக்குன்னு எண்ணிட்டு இருக்கோம். உங்க மச்சனே செய்து கொடுப்பார்லண்ணே? ஆமா தங்கச்சி கண்டிப்பா செய்து கொடுப்பாரு. அவரு கையில தான் வேலை எல்லாமே இருக்கு பாத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் புஷ்பாக்கா வயாம ட்ரெயின்ல போகணும்னு ஆசையா இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேல்ல. ஆமா பஸ்ல போறது ட்ரெயின்ல போறது எனக்கு நல்லா பிடிக்கும். புஷ்பாக்கா இப்போ உனக்காண்டி தான் பேச போறேன். ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்னா நம்ம எம்எல்ஏ அண்ணன் கிட்ட சொன்னா போதும். நம்ம எம்எல்ஏ அண்ணன் சாமர்த்தியத்துல ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல சொல்லி நம்ம ஊருக்கு அதுவும் நம்ம தெரு வழியா போற மாதிரி ஒரு ட்ரெயினை ஏற்பாடு பண்ணிடுவாரு. என்னக்கா நம்ம எம்எல்ஏ அண்ணன் ஏர்போர்ட்ல ஒரு ட்ரெயினை விடுவாரு நம்ம தெருக்குள்ளங்க. நீ என்ன ஆண் வாய்ப்படுத்திட்டு இருக்க? நல்ல சிரிப்பா சந்தோஷமா இரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. நம்பணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. 1 லட்சம் ரூபா கொடுத்தா அந்த அண்ணன் எம்எல்ஏ ஆயிருவாரு. உங்க மச்சனே 1 லட்சம் ரூபா கொடுத்தா எம்எல்ஏ ஆயிருவாரு. எம்எல்ஏ ஆனோட நம்ம தெருக்கு ட்ரெயினை விட்டுருவாருலானே. ஆமா தங்கச்சி இதுல என்ன சந்தேகம்? கேட்டி 4 மணி இது எதை நோக்கிட்டி போகுது? நான் என்னடி சின்ன பண்ணி என்னெல்லாமோ சொல்லி எடுத்து மண்டையை குழப்புதா. எதை நோக்கி போல கரெக்டான நேரான நேர்கோட்டில தான் போயிட்டு இருக்கா சின்ன பொண்ணு. கடைசில அடிச்சு தூக்கா பாரு. அமைதியாயிரி சந்தோஷப்படு. ஆணு வாய பிளந்து பயந்துட்டு இருக்காத. அப்படியா? அப்படின்னா அப்படித்தான். சரிடி நீ சொன்னா சரியா தான் இருக்கும். என்ஜாய் பி ஹாப்பி. என்ன பத்தியா எப்படி ஹாப்பியா இருக்கேன்னு? இப்படிதான் சிரிக்கணும். நல்லா இருக்கு. இப்பதான் நல்ல குஷ்பு மாதிரி நல்ல பளபளன்னு ஜம்முன்னு இருக்க. வட்ட நீலா மாதிரி. சிம்மு நீ எதுக்கு கவலைப்பட்டு இருக்க? கவலைப்படாத. எப்படியாவது இன்னைக்கு புருஷன் மாட்ட போறான். என்ன நாளமுடி என்னென்னவோ சொல்லுதா. கடைசி என்ன மாட்டி விட்டுறப்படாது. இந்த பயலுக்கு போட்டு பணத்தை எடுக்க வச்சிடப்படாது சின்ன பொண்ணு. அட கடவுளை இவ்வளவுதான் சின்ன பொண்ணு புரிஞ்சுக்கிட்ட விஷயமாக்கும். உனக்கு அடுத்த பேசிட்டு இருக்க. கவலைப்படாத. துட்டும் போகாது ஒண்ணு போகாது. இப்ப பாரு அவன் என்னைக்கு எனக்கு நல்லதுதான் செய்வா. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உறவனை என்ஜாய் பண்ணி பாத்துட்டு என்ன நடக்குன்னு. உறவு என்ன உங்க மோனுக்கு படிக்க கிடைக்க ஃப்ரீயா சீட்டு. என்னமா சொல்லுத? ஊர் 50 பேருக்கு செய்யும் போது என் மோனுக்கு செய்ய மாட்டாரா? என் மச்சான் ஃப்ரீயாவே சீட்டு வாங்கி கொடுத்துருவாரு.
ஓயாம டாக்டருக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான். அவரே படிக்க வச்சு போடுவாரு. டாக்டரும் ஆயிருமா என் மோவன். ரொம்ப சந்தோஷனே, இந்த நம்பிக்கை இருந்தா போதுனே. சரிம்மா, என்னைக்கு தருவோமா 1,00,000 இப்போ எடுத்து தாரியா இல்லைன்னா நாளைக்கு வெயிட் பண்ணணுமா? எங்க அக்காட்ட சொல்லணும். ஏன்னா அவ எதிர்பார்த்துட்டு இருப்பா எப்ப கொண்டு வருவேன்னு. என்னண்ணே நீங்க எந்த காலத்துல இருக்கீங்க? ஒரு பட்டனை தட்டினா டப்புனு படம் அங்க போய் விழுந்துரும். அது சரி சரிதான் நீ சொல்லுது. இன்னும் பிரச்சனை இல்லண்ணே, என் அக்கௌண்ட்ல இருக்கு 1,00,000. டப்புனு ஒரே பட்டனை அழுத்தணும்னு வச்சுக்கோங்க, உங்க அக்கா அக்கௌண்ட்ல போய் விழுந்துரும். கவலைப்படாதீங்க, தந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. இப்படி தெரிஞ்சா என் பொண்டாட்டி அடிச்சிருக்கவே மாட்டேனே. கையை நீட்டினது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. பாருங்க, உன்னா கையை நிட்டுனே காலை நிட்டுனேன்னு சொல்லிட்டு அடிச்சீங்கன்னு வச்சுடுங்க. நான் இப்ப சிரிச்சிட்டு இருக்கேன். நான் எப்படி மாறுவேன்னு எனக்கே தெரியாது. இல்ல தங்கச்சி, அவளை அடிக்க மாட்டேன். சரி, ஒரு மன்னிப்பு கேட்டுருங்க, உங்க பொண்டாட்டி தானே. இடி சிம்மு, மன்னிச்சிருட்டி, தெரியாம செஞ்சு போட்டேன். நீ என்னவோ கோவத்துல அடிச்சு போட்டு நீ துட்டு தர மாட்டேன்னு சொன்ன அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப சின்ன பொண்ணு சொன்னோன்னு தான் எனக்கு மண்டையில உரைக்கி. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, சின்ன 5 நிமிஷம் வரத்து விடுவா, அதுக்கப்புறம் கலகலன்னு 1000 ரூபாய் எப்படி. சரிம்மா, எங்க அக்கா ஜிபே நம்பர் தரட்டாமா? சரிண்ணே, தாங்கண்ணே. அதுக்கு முன்னால ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்மா? நீங்க சொன்னதை நான் அப்படியே கட்டிட்டு 1,00,000 ரூபாய் என்ன ஏதுன்னு கேட்காம, என் புருஷன் கூட கேட்காம 1,00,000 ரூபாய் தாரேன்னு சொல்லிட்டேன். 10 நிமிஷம் அனுப்புதேன்னு சொல்லிட்டேன் உங்க அக்காக்கு வேற. ஆமா, உன் நல்ல மனசுமா, உன் நல்ல மனசு யாருக்கு வரும்? அப்போ ஒரு கண்டிஷனுக்கும் நீங்க ஒத்துக்கிடணும்லானே. எதுவா இருந்தாலும் நான் ஒத்துக்கிட்டேமா. என்ன சொல்லுது நீ? 1,00,000 தரும்போது கண்டிஷன் ஆகுது. எதுனாலும் சொல்லு, இப்ப செஞ்சு கொடுத்தேன். பொண்டாட்டி கால பிடிச்சு மன்னிப்பு கேட்கணுமா? சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு செய்யண்டனே, அதான் மன்னிப்பு கேட்டே இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, விடுங்க. ஒரே ஒரு போன் உங்க அக்காக்கு போடணும். பாடுதே, இப்பவே சொல்லுதேன். எக்கா 1,00,000 ரூபாய் இப்ப அனுப்பிடுவேன் சின்ன பொண்ணு அக்கௌண்ட்ல இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுதேன். அதுக்கு முன்னால நீங்க எக்கா ஒரு 1000 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புக்கா அப்படின்னு நீங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்லணும். என்னமா சொல்லுத? 1000 ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்லணுமா? அக்கா ஒரு 1000 ரூபாய் அனுப்பிவிடு. மாட்டுக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் வாங்குறதுக்கு துட்டு இல்ல. நீ முதல்ல அனுப்பி விட்டேன்னா நான் ஒரு 10 நிமிஷத்துல சின்ன பொண்ணு சொல்லி 1,00,000 ரூபாய் உன் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி விடுறேன். நீ மச்சான்ட்ட கொடுத்து எம்எல்ஏ ஆவ சொல்லிரு அப்படின்னு சொல்லுங்க. என்னே கேளுங்கண்ணே, 1000 ரூபாய் மட்டும் கேட்டா போதும். உங்க அக்கா 1001 ரூபாயா அனுப்புதாளா இல்லையான்னு மட்டும் பாருங்கண்ணே. அண்ணா தம்பி, நீங்க 1,00,000 ரூபாய் கொடுக்கேன்னு சொல்லிருக்கீங்கல்ல 10 நிமிஷத்துல சின்ன பொண்ணு அக்கௌண்ட்ல இருந்து. பரவு என்ன, அடுத்த நிமிஷமே உங்க அக்காவை பாருங்க 1000 சொன்ன மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க பாருங்க. இப்ப எனக்கு ரூபாய் தேவைப்படலையே சின்ன பொண்ணு. கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னு தானே 1,00,000 ரூபாய் தாரேன்னு சொல்லியிருக்கேன். என்னன்னு நீங்க இப்படி பின் வாங்குதீங்க? இல்லம்மா, பின்வாங்கல. 1000 எனக்கு தேவையில்லையே, அதான் கேட்டேன். சும்மா விளையாட்டுக்குனால கேட்டு பாருங்களா, என்ன சொல்லுதாங்கன்னு பாப்போம். அதுக்கு தானே கேக்கேன். உங்க அக்கா சொன்ன மாதிரி 1001 ரூபாய் போட்டு கொடுத்தாங்களா இல்லையான்னு பாருங்க. உங்க அக்கிட்ட இருந்து 1001 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வந்து உள்ளட்டும் போன்ல. இப்போ உடனே அடுத்த நிமிஷமே நான் 1,00,000 ரூபாய் டக்குன்னு அனுப்பி விடுறேன். பாருமா, எங்க அக்காவை அப்படிப்பட்ட ஆளுன்னு நினைக்காத. எங்க அக்கா நான் 1000 ரூபாய் அனுப்ப சொன்னோம்னா 2000 ரூபாய் அனுப்புவா. இப்ப சொல்லுவேன் எங்க அக்கா கிட்ட, பாரு அவ பாசத்தை. ஆனா எல்லாரும் கேளுங்க, ஸ்பீக்கர்ல போடுறேன். அறிங்கு போது கை எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? மச்சான் எப்படி இருக்காரு? பிள்ளைகள் எப்படி இருக்காவா? ஆமா, சாப்பிட்டாச்சாக்கா? சாப்பிடணும் தம்பி. துட்டு என்னாச்சுல? துட்டு பத்தி கவலைப்படாத. மச்சான் இப்பவே எம்எல்ஏ ஆன மாதிரிதான். அப்படியா? ஆமாக்கா, நீ எழுதி வச்சுக்கா. மச்சான் எம்எல்ஏ. சின்ன பொண்ணு இருக்கலக்கா? ஆமா, சின்ன பொண்ணு தான், நம்ம வீட்டு பக்கத்துல. ஆமா, அவதான் 1,00,000 ரூபாய் தாரேன் இருக்கா. வட்டியும் கிடையாது, ஒரு குட்டியும் கிடையாது. என்னைக்குனாலும் கொடுத்துக்கலாம். ஆமா, மச்சான் எம்எல்ஏ ஆன பிறகு டக்குன்னு எடுத்துட்டா. ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன கவலையே படாதக்கா. இந்த நான் என்ன சொல்லுதேன்னா அப்படிதான். அதான் சரிக்கா, ரொம்ப சந்தோஷம். இப்படி இவ்வளவு சீக்கிரம் துட்டு கிடைக்கும் நானும் எதிர்பார்க்கல, நீனும் எதிர்பார்த்திருக்க மாட்டேன். ஏக்கா ஜிபே நம்பர் கொடுக்கேன்னா வச்சிடாத. அதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயம். என்னல தம்பி சொல்லு. ஏக்கா, அதுக்கு முன்னால இந்த என்கிட்ட துட்டு இல்ல பாத்துக்கா. ஒரு 1000 ரூபாய் போல போட்டு விடா. எனக்கு இல்லக்கா, மாட்டுக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வாங்க துட்டு இல்லாம கிடக்கேன். ஆமா, ஒரு 1000 ரூபாய் மட்டும் அனுப்பி விடாக்கா. ஆமா, கடைக்கு போனோம், அதான் உட்கார்ந்து இருக்கேங்கண்ணே. என்ன நினைச்சிட்டு இருக்கான் மனசுல? முதல்ல 1,00,000 ரூபாய் வாங்கி அனுப்பக்கூடிய ஜாலியா பாரு. 1000 ரூபாய் கேட்கான். 1000 ரூபாய் நான் என்ன பேங்கா வச்சு நடத்துனேன்? கெட்டி வச்சிருக்கானா? வந்துட்டான் 1000 ரூபாய் துட்டு கேட்கறதுக்கு. ஓ, மாட்டுக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வாங்கி போடணுமா? வேணா வாங்கி போடு, இல்லன்னா கிடக்கட்டு பட்டினியாட்டு. வந்துட்டான். போனவில்ல, முதல்ல 1,00,000 ரூபாய் வாங்கி அனுப்பல. என்னனே என்ன மது புத்தி வரதான்னு பாப்போம். கொக்கக்காரி ஆடிட்டு கிடப்பார்ல, ஆட்ட மாட்டு. என்ன வாயை திறந்து பேசுங்க. 1000 ரூபாய் வந்துட்டா எப்படி உங்க போனுக்கு? 1000 ரூபாய் வந்துன்னா சொல்லுங்க, நான் அடுத்த நிமிஷமே என் போன்ல இருந்து உங்க அக்காவுக்கு 1,00,000 ரூபாய் என்ன 1,01 ரூபாயா வச்சு அனுப்புதேன். நிக்கவும் முடியல, கக்கவும் முடியாம நின்னுட்டு இருக்கேம்மா. மன்னிச்சிரும்மா. என்னன்னு பெரிய பெரிய வார்த்தை பேசிட்டு இருக்கியா? நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அம்மா, இப்பதான் எங்க அக்காவை புரிஞ்சுக்கிட்டேன். என்னவோ பாசமலரு, 1000 ரூபாய் அனுப்புனா 2000 ரூபாய் அனுப்பிடுவோம் அப்படி இப்படின்னு சொன்னியா? ஆனா இவ்வளவு நாள் அப்படிதாம்மா நினைச்சிட்டு இருந்தேன் அவ பாசத்துல இருக்கான்னு. இப்பதானே புரியுது அவ துட்டுதான் அவளுக்கு முக்கியம்னு. அடிபாவி, 1000 ரூபாய் மாட்டுக்கு பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வாங்குறதுக்கு துட்டு இல்லைங்க. அவ பட்னியா போடுங்க. என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல. இல்லாத ஜீவனு
அதுக்கு கேக்கற மனசாட்சியோட ஏல 1000 ரூபாய் இல்லல ஒரு 500 ரூபாய் வச்சுக்கிட்டு அப்படின்னா சொல்லுதாளா இல்லனா என்கிட்ட இப்ப துட்டு இல்லல என்ன செய்யல நீ ஆம்பளை இப்படி இருக்க அப்படின்னு ஏதாவது சொல்லுதாளா என்ன மேல நிக்கா என்ன பேச்சு பேசா பாத்துக்கிடும் இப்பவாது புரிஞ்சுக்கிட்டேல தம்பி உங்க அக்காவை பத்தி. புரிஞ்சுக்கிட்டக்கா, இப்பதாக்கா புரிஞ்சுக்கிட்டேன் அவளை பத்தி. 1 லட்சம் ரூபாய்க்கு நீ என்னெல்லாம் பேசினா ஒரு 100 தடவை போர் அடிச்சிருப்பா. எல்லாம் தம்பி சாப்பிட்டியாலாம் வச்சியாலன்னு. இப்ப 1000 ரூபாய் திட்டு கேட்கும் போதும் தெரியுது என்ன நடந்திருக்குன்னு. சவத்தை பட்டு என்னது சொல்ல, ஒண்ணு சொல்லதுக்கு வழி இல்ல. பணம் தான், காசு தான் முக்கியம். பாசம்லாம் 2வது தான் போல இருக்கு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் உடனே கையை நீட்டுது, இது என்ன பழக்கம்? இல்லம்மா, நம்ம அப்படி செய்ய மாட்டோமா. என் பொண்டாட்டியை நான் புரிஞ்சுக்கிடாம இருந்துட்டேனே. நான் வேற அரை விட்டு மாதிரி என் மோகனுக்கு அவ படிக்க வச்சிருந்த பைசாவெல்லாம் எடுத்து கேட்டுதான் சண்டை போட்டேன். உங்க மோவனை படிக்க வைங்க, அவன் நல்லா ஆகுவான். தேவையில்லாம அவரை எம்எல்ஏ ஆக்க போறேன் கிம்எல்ஏ ஆக்க போறேன்னு சுத்திட்டு தெரியாதியா என்ன? இப்ப புரிஞ்சுக்கிட்டேல? புரிஞ்சுக்கிட்டேமா. பணம் பாசம் எல்லாத்தையும் பத்தி புரிஞ்சுக்கிட்டே வேணா வரியா என்ன மன்னிச்சிருட்டி. அதெல்லாம் பேசிவிட்டே உங்க அப்பா வீட்டுக்கு போ அப்படி இப்படின்னு. நீ இருந்தாமட்டி அரை வீட்டுக்கு அஞ்சாவது கிடைக்கும். என்ன மன்னிச்சிருட்டி. நீ ரொம்ப கோவப்படாயிட்டி. பாவம் மனசே, உன்னை விட்டா அந்த மனுஷனுக்கு யாரு இருக்கா? இப்பவும் புரிஞ்சுக்கிட்டார்லாட்டி. சரி இழுவிட்டு கிடைக்காதியும் எனக்கே சிறையா இருக்கு பாரு. சோறு வங்கி பாறை மீன் குழம்பு காலையில வச்சாச்சு வந்து தின்னும். ஓகோ, காலையில சுடுச்சோறு பாறை மீன் குழம்புமா? அடி பொடிதான், சூப்பர் தான். சரி நான் வீட்டுக்குள்ள போறேன், வந்து சுவாத்து போட்டுதா. நல்ல வேளை சின்ன பண்ணி என்ன காப்பாத்துன, இல்லன்னா இன்னைக்கு நடந்திருக்கதே வேற மாதிரி ஆயிருக்கும். ஐயே, இதுக்குவே கண் கலங்கிட்டு. இவன் புருஷன் புரிஞ்சுக்கிட்டார்ல, அதே போதும் டி. கவலைப்படாத டி, எப்பவுமே நீ இப்படியா இருந்துற போற. நீனு ஒரு நாளைக்கு முன்னேறி வருவ. அன்னைக்கு உனக்கு பணம் காசு இல்லைன்னு சொல்லி உன்னை தள்ளின குடும்பம் எல்லாம் உன்னை தேடி வரும் பாரு. உனக்கு ஒண்ணுனா நாங்க எல்லாரும் முன்ன வந்து நிப்போம். அதே மாதிரிதான் நீனும் எங்களுக்கு ஒண்ணுனா முன்ன வந்து நிக்கணும். கண்டிப்பா சின்ன பண்ணி நான் முன்ன வந்து நிப்பேன் யாருக்கு ஒண்ணுனாலும். சுடுச்சோறு வேற பொங்கி வச்சிருக்கேன். நல்ல அளவுல பாறை மீன், நல்ல மாங்காலாம் போட்டு வச்சிருக்கேன். ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டுவாங்களா வாங்க. நீ அப்பா இப்பதான் சாப்பிட்டு வந்திருக்கம்மா. ஒரு வட்டையில போட்டு கூட வீட்டுல போய் நான் தின்னுக்கிட்டேன். அலுமடி ஆகா, எங்க விட்டு அலாரம். மர்மல, ஒரு சந்தோஷமான செய்தி. அந்த பொண்ணு கெட்டதுக்கு என் தம்பி சோனமத்தா சம்மதிச்சிட்டான். அப்படியே ரொம்ப சந்தோஷம். எங்க மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதோ வளர்த்திருவாரான்னு நினைச்சேன். மர்மல சீக்கிரம் கிளம்பு. என் தம்பி சொல்லிவிட்டான், எக்கா அங்க சாப்பிட்டு எடுத்துலாம் ஒண்ணு வராண்டா, இங்க வந்து நேரா நம்ம வீட்டுல சாப்பிடும், சாப்பிட்டு விட்டு அதுக்கப்புறம் பொண்ணை பார்க்க போகும்னு சொல்லியாச்சு. அவன் இன்னைக்கு சோறு வைக்க வைக்கன்னு சொல்லியிருக்கான் வீட்டுல. சூப்பர் தே, வாவ், ரொம்ப சந்தோஷமா இருக்கு மர்மல. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு எங்க அம்மா வீட்டுல போய் என் தம்பி கையால சோறு திங்க போறேன். நான் ஒரு சந்தோஷம் தே, நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதான் இவ்வளவு பூரிப்போட இருக்கீங்களா? ஆமா மர்மல, இருக்காத பின்ன அம்மா வீடுனா ஸ்பெஷல் தானே. ஆமது, நீங்க சொல்லுது நெசந்தான். என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு? சரி மர்மல, என் மோமட்ட போன அடிச்சு ஸ்வீட்டும் பூவும் வாங்கிட்டு உடனே அவனை கிளம்பி வர சொல்லு. நம்ம எல்லாரும் கிளம்போம். சரிங்க தே, இப்பவே போன் அடிச்சு சொல்லிருந்தேன். இது நினைச்சிடாதீங்கம்மா, எல்லாரையும் திரட்டி கூட்டு போலன்னு. இன்னைக்கு சிம்பிளா பூ வைக்க போறோம். அதுக்கப்புறம் அடுத்த வரகிட்ட கல்யாணத்தை வச்சு விடுவோம். அப்ப எல்லாரும் நம்ம படத்தரண்டு போனோம்னா கல்யாணத்துக்கு. நீ சொல்லு சரிதான், கல்யாணத்துல நல்ல ஜாம் ஜாம்னு பெருசா நடத்தி விடுவோம். இல்ல தையத்தை நான் மட்டும் வருவேன்னு கண்டிப்பா சொல்லிவிட்டு சின்ன பண்ணிட்டேன். அதனால நான் மட்டும் வருவேன். நாலுபடி நீ இல்லாத இடமா? சரி வா, நீ மட்டும் வா. நம்ம சொந்தங்க உங்ககிட்ட சொல்லாம எப்படி? என் தம்பி கல்யாணத்துக்கு சம்மதிச்சு விட்டான். கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நேர்ல போய் எங்க அம்மா வீட்டுல போய் சாப்பிட போறேன். எங்க அம்மையும் எங்க அப்பனும் இல்ல, ஆனா என் தம்பி இருக்கான் அந்த வீட்டுல. எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என் தம்பிக்கு இவ்வளவு வயசு வரும் கல்யாணம் முடியுதுன்னு சொன்னோடனே எனக்கு என்ன பேசனே தெரிய மாட்டேங்குது. என் மரும குடும்பத்தோட போய் பூ வைக்க போறோம் அடுத்த வாரம். எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்துருங்க. உங்களை வாங்கன்னு கூப்பிடலன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நீங்க எல்லாரும் நம்ம குடும்பம் தான். நீங்களும் சேர்ந்து என் தம்பி சோனமத்தானுக்கு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. சொந்தங்களே, கூடிய சீக்கிரம் நம்ம சோனமத்தா சித்தப்புக்கு கல்யாணத்தை பார்க்க போறோம். அதுக்கு முன்னால பூ வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் வரப்போகுது. எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. அம்மா அஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே. பை பை, see you.